அன்பு உள்ளங்களே, வாழ்த்துக்களும் வணக்கங்களும். தவக்கால சிந்தனையோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். இயேசுவின் இரக்க இதயம். இரக்க இதயத்தோடு இன்னைக்கு நடந்து பார்ப்போமா? செய்து பாருங்களேன். ஒரு கிராமத்தில் ஒரு சிறுவன் தவறு செய்து பயந்து ஓடி ஒளிந்து விழுகிறான். எங்க அப்பா பார்த்து அடிச்சிருவாரோ, நான் தப்பு செஞ்சுட்டேன், இதை உணர்ந்து ஓடுகிறான். ஆனா அவங்க தந்தை அவனை தண்டிக்காமல் அவனை அரவணைத்து அவன் செய்த தவறினால் ஏற்பட்ட நிகழ்வுகளை அவனுக்கு அறிவுரையாக சொல்லுகிறார். அவனை தண்டிக்கலை, அவனை முழுமையாக நேசித்து அரவணைத்துக் கொள்ளுகிறார். அந்த அன்பும் இரக்கமும் அந்த சிறுவனை வாழ்க்கையிலே மிகவும் அற்புதமுள்ள மனிதனாக மாற்றியது. ஆமாங்க, இயேசுவின் இதயம் இப்படிப்பட்ட இரக்க இதயமாகும். நாம் பாவம் செய்தாலும் அவர் நம்மை தள்ளிவிடாமல் அன்புடன் அழைக்கிறார். சிலுவையில் கூட அவர் சொன்னது, தந்தையே, இவர்கள் செய்வதறியாது செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று. நமக்கு மன்னிப்பையும் இரக்கத்தையும் கொடுத்து வழி நடத்தியவர் தான். ஆக இந்த தவ காலத்தில் இயேசுவின் இரக்க இதயத்தை போல நாமும் மற்றவர்களை மன்னித்து இரக்க இதயத்தை போல வாழ அழைக்கப்படுகிறோம். இரக்கமுள்ளவர்களாக இருப்போமே. இயேசுவின் இரக்க இதயத்தை போல இன்று நான் யாருக்காவது மன்னிப்பும் இரக்கம் காட்டாமல் இருக்கிறேனா, அல்லது மன்னிப்பையும் இரக்கத்தையும் காட்டி கொண்டிருக்கிறேனா? சிந்தித்து பாருங்கள். ஆசீர் நிச்சயம். இரக்கத்தான் பிறந்தோம், இரக்கத்தோடு இருப்போம்.